இந்த நாளில் டியர்ஸ் அ ட்ரெஷர், கண்ணீர் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். நம்ம ஒரு கிறிஸ்மஸ் காலம்தான், ஒரு கிறிஸ்மஸ் பேசேஜில் இருந்து தான் இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கண்ணீர்னு சொல்லும்போது சில நேரம் நம்ம ஆனந்த கண்ணீர் வடிப்போம். நம்ம பிள்ளைங்க ஏதோ நல்ல ஒரு காரியம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்ணீர் ஒரு பொக்கிஷம்னு சொல்லும்போது ஆனந்த கண்ணீரை பற்றி நான் இங்கே சொல்லலை. சில நேரம் நம்மளாகவே நம்ம கண்ணீரின் சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுகிறோம், அப்படிப்பட்ட கண்ணீரும் இல்லை. சில சூழ்நிலைகளில் நம்மளால் அந்த சூழ்நிலைக்கு நம்முடைய ரியாக்ஷன் ஆர் ரெஸ்பான்ஸ், பிரதிக்கிரியை அல்லது இமீடியட்டாக நமக்கு வர்ற ரியாக்ஷன் கண்ணீர் தான். அந்த சூழ்நிலையில் நம்மளால் வேறு எதுவுமே செய்ய முடியாது, கண்ணீர் தான் விட முடியும். அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிப்போம். அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சபையாக குடும்பமாக அழுது ஜெபித்த அந்த காரியங்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கண்ணீர் என்பது நம்ம யாருமே விரும்பாத ஒன்று தான். கண்ணீர் வடிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம், கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வரணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் அன்பானவர்களே, கண்ணீர் என்பது ஒரு பொக்கிஷம். பைபிள் கண்ணோட்டத்தில் நாம் இதை பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கதைக்கு மையத்தில் இருக்குது. மத்தேயு 1 இயேசுவுடைய ஜனனத்தின் வரலாறு, அப்புறம் 18 பார்த்தீங்கன்னா மரியாள், யோசேப்பு, அந்த காரியங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கிறிஸ்மஸ் சம்பவங்கள். ஆனால் அதுக்கு இடையில இந்த ஒரு துயர சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இங்கே மத்தேயு யூத மக்களுக்காக தான் எழுதினார். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் ஜூயிஷ் பீப்புளுக்காக மத்தேயு சுவிசேஷத்தை எழுதுகிறார். அப்போ இயேசு ஆண்டவர் என்னென்ன தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார், அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரைக்கும், உயிர்த்தெழுதல் வரைக்கும்ங்கிறத சொல்லும்போது இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி ஏரோது ராஜா சாஸ்திரிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்னார். ஆனால் அதை குறித்தும் தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது எரேமியா மூலமான்னு சொல்கிறார். அன்பார்களே, ராகேல், ஏன் ராகேலுடைய கண்ணீர் என்று இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 3 சம்பவங்கள் ராகேலினுடைய கண்ணீர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரேச்சல்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள். முதலாவது ராகேலின் முதலாம் கண்ணீர். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 22 மற்றும் 23ஆம் வசனங்கள். உங்களுக்கு தெரியும் ராகேல் யாருன்னு. யாக்கோபு, ராகேல், லேயாள். இதில் நிறைய நேரம் லேயாள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண். ஆனால் குழந்தை பாக்கியத்தில் ராகேலுடைய கற்பத்தை ஆண்டவர் அழைத்திருந்தார். லேயாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அப்போ தனக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த ஏக்கத்தில், வேதனையில் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். யாக்கோபிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு குழந்தைய கொடுல, நான் செத்து போகிறேன். அன்பர்களே, நிச்சயமாக இவ வெறும் யாக்கோபிட்ட சண்டை போடல, யாக்கோபிட்ட மட்டும் கேட்கல. இது அவளுடைய ஆதங்கமாக இருந்தது, அவளுடைய வேதனையாக இருந்தது, அவளுடைய கண்ணீரின் ஜெபமாக இருந்தது. ஏன்னா 22ஆம் வசனத்தில் தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. அப்படின்னா என்ன? ஆண்டவர்கிட்ட ராகேல் முறையிட்டு இருக்கிறா, அழுதுருக்கிறா. வெறும் யாக்கோபிட்ட மட்டும் அழல. அதுதான் அவளுடைய வேதனை, அதுதான் அவளுடைய ஆதங்கம். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஸோ இந்த முதலாவது கண்ணீர் ராகேல், அவளுக்கு குழந்தை இல்லைன்ன உடனே முதலாவது கணவன்கிட்ட புலம்புறா, அப்புறம் ஆண்டவர்கிட்ட புலம்புறா. தன்னுடைய கஷ்டத்தில் நமக்கு அன்னாள் எப்படி கண்ணீர் வெடிச்சான்னு நிறைய தெரியும். ஆனால் ராகேலும் கண்ணீர் வெடிச்சா. அடுத்தது ராகேலுடைய 2வது கண்ணீர் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்பு
பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவா என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். யாகேலுடைய இரண்டாவது கண்ணீர் எப்படிப்பட்டதுன்னா, அவளுடைய முதல் கண்ணீருக்கு ஆண்டவர் யோசேப்பை கொடுத்து விட்டார். யோசேப்பை பிறந்துட்டான். அதுக்கப்புறம் திரும்ப பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்போ யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தோடு பயணித்து கொண்டு போகிறாங்க. போகிற வழியில், அதாவது எருசலேமுக்கு இன்னும் 5 மைல் தூரம், எருசலேமுக்கு வடக்கே ராமாங்கிற ஊர் இருக்குது, 5 மைல் தெற்கே எருசலேம் இருக்கிறது. அப்போ அவங்க பிரயாணப்பட்டு போகும்போது எருசலேம் போகிறதுக்கு 5 மைல் முன்பாகவே அவளுக்கு பிரசவம் நேரிடுகிறது. அந்த பிரசவத்தில் ஒரு அருமையான திரும்ப ஒரு ஆண் குழந்தை கையில் பிறக்கிறான். அந்த ஆண் குழந்தைய கையில் வச்சிருக்கிறா. பக்கத்தில் கணவர், அவன் பக்கத்தில் அந்த சின்ன யோசேப்பு நிற்கிறான். இப்போ அவளுக்கு இந்த 2வது கண்ணீர். குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. இப்போ அந்த 2 குழந்தைகளையும் தாயில்லாத பிள்ளைகளாக விட்டுட்டு அவள் மறிக்கும்படியான ஒரு சூழ்நிலை. ஒரு தாயினுடைய வேதனை எவ்வளோ இருந்திருக்குன்னு உங்களுக்கு புரியும். அந்த யோசேப்பை குறித்து, அந்த புதிதாய் பிறந்த அந்த பென்யமீனை குறித்து, அந்த பிள்ளைகளுக்காக அவள் கண்ணீர் வடிக்கிறாள். ராகேலுடைய 2வது வகையான கண்ணீர். இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த நினைவு தூண் கட்டியிருக்கிறாங்க. ராமாங்கிற அந்த இடத்துல இது உண்மையிலே ஆண்டவர் ராகேலுடைய அந்த கண்ணீரை நினைவு கூர்ந்தார். குழந்தை இல்லைன்னு அழுதா, இப்போ 2வது குழந்தை பிறந்து தன்னுடைய ஆத்மா பிரியும் போது, ஐயோ என் 2 பிள்ளைகளையும் நான் இந்த விதமாக தாயில்லாத பிள்ளைகளாக விட்டுட்டு போறேனேன்னு சொல்லி அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவள் அழுகிறாள். இதான் ராகேலுடைய 2வது கண்ணீர். ராகேலுடைய 3வது கண்ணீர் அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு. அப்போ ராகேல் உயிரோட இல்லை, ஆனால் ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசி மூலமா அந்த சம்பவத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய பெற்றோர் பெண்கள் வடித்த கண்ணீரை ராகேலின் கண்ணீர் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ராகேலுடைய 2வது கண்ணீருக்கு அநேக நூற்றாண்டுகள் கழித்து கிமு 586ஆம் ஆண்டு நேபுகாத் நேச்சார் பாபிலோனிலிருந்து வந்து எருசலேமை முற்றுகை போட்டு எருசலேமில் எவ்வளோ பயங்கரமான அழிவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறான். அநேக மக்களை கொல்றான். அவனுடைய சீக்ரெட் அஜெண்டா இதுதான். I want the talented young people to be brought into my kingdom. They should not be in God's kingdom. தாளந்து உள்ளவங்க, திறமையானவங்க எல்லாரையும் இங்கேருந்து பிடிச்சி பாபிலோனுக்கு கொண்டு போவோம். அவங்க எனக்கு தேவை, இங்கே தேவையில்லை. தேவனுடைய மக்களாக அவங்க இருக்க தேவையில்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 24:14. அந்த அவனுடைய முற்றுகையினுடைய சீக்ரெட் அஜெண்டா இதுதான். எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் 10,000 யங் பீப்புள், சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியா இருக்கவில்லை. எல்லா டேலண்டட் பீப்புள், எஃபிஷியன்ட் பீப்புள், நல்ல வசதி உள்ளவங்க, வாய்ப்புள்ளவங்க எல்லாரும், அப்படிப்பட்ட 10,000 யங் பீப்புளை எருசலேம்ல இருந்து எடுத்துட்டு டுவர்ட்ஸ் நார்த் அவன் போறான். அந்த ராமா 5 மைல் தூரம். எல்லாரும் இந்த வாலிபர்கள் எல்லாம் சங்கிலிடப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். அப்போ எருசலேம்ல இருந்து இந்த பெற்றோர் எல்லாம் அங்கே ராமாவுக்கு வந்து, ஏன்னா அதுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ணி போக முடியாது, அந்த பாபிலோனுடைய கட்டுப்பாட்டில் அந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த பெற்றோர் அழுகிறாங்களாம். ஆண்டோடைய வசனத்தை, அதாவது ஜூயிஷ் பீப்புள், யூத மக்கள்லாம் அந்த நாட்களில் 5 ஆகமங்களை பிள்ளைங்களுக்கு மனப்பாடமாக கற்றுக் கொடுப்பாங்க. ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புஸ்தகங்களுமே யூத பிள்ளைங்க அவங்க வாலிப வயதுக்குள்ளாக படித்து மெமரைஸ் பண்ணணும். ஏசாமி அப்படி படித்தவர் தான். அப்படி ஆண்டவருடைய ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்ட இந்த வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு இப்படி அடிமையாக போகிறாங்களே, இனிமேல் அவங்கள பார்ப்போமா பார்க்க மாட்டாங்க. அதாவது பிள்ளைங்க மறிக்கிறது ஒன்று, அதுவே பெரிய இழப்பு. சரி, என் பிள்ளை ஆண்டவர்கிட்ட போயிட்டான் அப்படின்னு. இப்போ எப்படிப்பட்ட அதே இது ஒரு பிள்ளையை கடத்திட்டு போகிறாங்க, திருடிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளையை குறித்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். ஸோ இந்த ஒரு வேதனையை தான்
இந்த மூன்றாவது கண்ணீரை தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா எரேமியா 31:15 இப்படி சொல்கிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல அந்த ராமாவில் அங்கதான் ராகேலுடைய கல்லறை இருக்குது. அந்த இடத்துல இந்த யூத பெற்றோர் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் போறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அப்பொழுது ராகேலுடைய கண்ணீரை நினைவு கூர்ந்தார். ராகேல் 2 முறை அழுதது. முதலாவது தனக்கு குழந்தை இல்லை, லேயாளுக்கு குழந்தை இருக்கு, எனக்கு பிள்ளை கொடும், இல்லையிலே சாகிறேன் என்று சொல்லி கதறி அழுதது. 2வது அவள் மரிக்கும் போது 2 பிள்ளைகள் இப்ப எனக்கு இருக்குது, ஆனா நான் என் பிள்ளைகளோட வாழ முடியலேன்னு சொல்லி ஏக்கத்தோடு அவள் வடித்த கண்ணீர். இதை நினைவு கூர்ந்து ஆண்டவர் அந்த யூத பெற்றோர் அழுததை இதோடு ஒப்பிடுகிறார். அன்பானவர்களே, அடுத்தபடியாக இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நம்ம வாசித்த மத்தேயு 2 கம்பேர் பண்றார். மத்தேயு 2:18 எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. எப்போ? அந்த பெத்லஹேம்லையும் அதை சுற்றிலும் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அவங்க கொன்ற போது ராமாவிலே கூக்குரல் கேட்கப்பட்டது. ஸோ எரேமியா 31 சொன்னதை மத்தேயு 2 அந்த சிறு பிள்ளைகள் பெத்லஹேம்லையும் சுற்றிலும் கொல்லப்பட்ட போது ஆண்டவர் அதையும் ராகேலுடைய கூக்குரலோடு ஒப்பிடுகிறார். அன்பானவர்களே, பைபிளில் நம்ம பார்த்தோம் ராகேல் எத்தனையோ சூழ்நிலைகளில், இதில் 4 சம்பவம்னாலும் 4 விதமான கண்ணீர். இன்னைக்கு நம்ம யாருமே கண்ணீர் வடிக்க விரும்புறதில்லை. ஆனால் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் நம்ம கண்ணீர் வடிக்கும்படியான நேரங்கள் வருகிறது. ஆனால் ஏன் கண்ணீர் வடிக்கணும்? ராகேல் அழுதது ஆண்டவர் கேட்டார். எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து ஆண்டவர் ராகேலை நினைவு கூர்ந்தார். தனிமையில் ராகேல் அழுத அந்த 2 கண்ணீர் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். இன்னைக்கு உங்களுடைய கண்ணீரை, என்னுடைய கண்ணீரை ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. நீங்களும் நானும் நம்முடைய தேவையில், கஷ்டத்தில், வேதனையில் வடிக்கிற கண்ணீர் ஒரு பொக்கிஷங்க. ஏன்னா அந்த எரேமியா 31 ராகேலுடைய கண்ணீரை பற்றி சொல்லிட்டு அந்த கண்ணீர்னால வர்ற பலனை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. 31:16 மற்றும் 17 வசனங்களை வாசிக்கிறேன். எரேமியா 31:16 மற்றும் 17. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, அதாவது வாழ்க்கையில் என்னைக்குமே அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது கிடையாதுங்க. கண்ணீரை ஆண்டவர் துடைப்பாரு. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அழுறத ஒரு கிரியையாவே நம்ம யோசிக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் முகத்துல அழுதது, என் சந்நிதியில் அழுதது, அதுக்குரிய பலன் உண்டு. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். நீ உன் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு சிறைப்பட்டு போறாங்கன்னு அழுறியே, அவங்க திரும்ப வருவாங்க. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானே, அதனால தான் கண்ணீருங்கிறது ஒரு பொக்கிஷம். நம்ம கண்ணீர் வடிக்கணுங்கிறத விரும்புறதில்லை. ஆனால் நம்ம கண்ணீர் வடிக்கும்படியான சூழ்நிலை வரும்போது, ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது அதுக்குரிய பலன். ராகேலுடைய முதல் கண்ணீர், எனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லி அழுதா ஆண்டவர் 2 பிள்ளையை கொடுத்தாருங்க. யோசேப்புங்கிற மகனை கொடுத்தாரு, பெஞ்சமின்கிற மகனை கொடுத்தாரு. ராகேலுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார், அதற்கு பலன் ஆண்டவர் கொடுத்தார். 2வது ராகேலுடைய கண்ணீர், தான் சாக போறனே, இந்த 2 பிள்ளைங்க என் அம்மா இல்லாம, அம்மா அன்பு இல்லாம எப்படி வளரப்போகுது? அந்த யோசேப்பு தாய் இல்லாத குழந்தையா இருந்தாலும் பைபிளில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போட இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அந்த தாய் வடிச்ச கண்ணீர் வீண் போலங்க. ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஒரு பெரிய ஒரு உலக ரட்சகனாக யோசேப்பு உருவானான். வாட் அபவுட் பெஞ்சமின்? பிறந்த நாளே அம்மா இறந்துட்டாங்களே. அந்த பென்யமின் கோத்திரத்தில் தான் சவுல் என்கிற முதல் ராஜா தோன்றினான். அந்த பென்யமின் கோத்திரத்தையும் ஆண்டவர் கைவிடலை. உண்மையிலே சில நேரங்களில் அநேக சூழ்நிலைகள் தாய்மார் யோசிக்கலாம், என்னுடைய ஜெபத்துக்கு என்ன பதில் இருக்குது? நம்ம மரித்த பிறகும் நம்முடைய கண்ணீருக்கு பலன் உண்டு, பதில் உண்டு. ராகேல் என்னைக்கோ அழுதுட்டு மரிச்சிட்டாங்க. ஆனால் அவள் வடித்த கண்ணீரை ஆண்டவர் நினைவு கூர்ந்து யோசேப்போட ஆண்டவர் இருந்தார். யோசேப்பை ஆசீர்வதித்தார், பென்யமீனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பெற்றோரா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வடிக்கிற கண்ணீர்
நம்ம கடந்து போனாலும் அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த கண்ணீர் வீணே கிடையாது. அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை எழுதின ஜான் நியூட்டன், அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கப்பலில் மாலுமியாக இருந்தவர். அம்மா ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவங்க. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு நல்ல நல்ல ஆண்டவருடைய வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ப்ளஸ் நல்ல நல்ல பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் 7 வயதில் ஜான் ஸ்மித் 7 வயசில் மரித்தான். இந்த ஜான் நியூட்டன் 7 வயதாக இருக்கும்போது அவங்க அம்மா மரிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்க, ஒன்லி 7 இயர்ஸ். ஆனால் அந்த 7 வருஷம் எத்தனையோ நேரங்களில் அவனை ஜான் நியூட்டனை பக்கத்தில் வச்சுட்டு அவங்க அழுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா சின்ன பையன் அப்படியே அரவணைச்சிக்கிட்டே அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு குழந்தையா அம்மாவுடைய அழுகையின் ஜெபத்தில் வளர்ந்த பையன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வேறு மேரேஜ் பண்ணுறாரு, பல கைகள் மாறுறான். அவனுக்கு உலக பிரகாரமான குறை எதுவும் இல்லை, கேர் கிடைக்குது. ஆனால் அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்புட் கிடைக்கிறதே இல்லை. அவனுடைய 11வது வயதில் அவன் கப்பலில் வேலைக்கு போயிடுறான். அப்புறம் பலவிதமான கெட்ட பழக்கங்கள், குடிக்கிறது, ரொம்ப மோசமாகி கடைசி அதாவது ஸ்லேவ் ட்ரேட், அடிமை வியாபாரம் முதற்கொண்டு. கப்பலில் போகும்போது ஏதாவது இந்த ஆப்பிரிக்கர்கள் இருக்கிற தீவுகளுக்கு போய் அங்கேருந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு வந்து வெள்ளையர்கள் மத்தியில் விற்கிறது, இந்த மாதிரி பயங்கரமாக ரொம்ப மோசமான வாழ்க்கை. ஆனால் அவனுடைய தாயாருடைய ஜெபம் அவனை பின்பற்றியது, பின்தொடர்ந்தது. ஒரு முறை அவன் குதிரையில் போயிட்டு இருக்கும்போது தூக்கி எறியப்பட்டு விழுந்தான். அதாவது பல இடங்களில் கூர்மையான பாறைகள், அதுக்கு நடுவில் பாதுகாப்பான இடத்துல விழுந்தான். கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்தா செத்து போயிருப்பான். அப்போ யோசிப்பான், எங்கள் அம்மா எனக்காக ஜெபித்த ஜெபம் தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு முறை அவனுடைய நண்பர் ஒருவன் ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு, கடலில் போகணும், ஒரு போட்டில் ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு. ஸோ இவனும் இவனுடைய நெருங்கிய நண்பன், இன்னும் ஒரு சிலர். ஆனால் இவன் எப்படியோ போகிறதுக்கு லேட் ஆகிடும். அவங்க இவனுக்காக நிற்காமல் போயிடுவாங்க. ரொம்ப அப்செட் ஆயிடுவான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட என்னை விட்டு போயிட்டானு பார்த்தா போன இடத்துல அவங்க அந்த ஒரு விபத்தில் மாட்டி அந்த போட்டில் போன அத்தனை பேர் இறந்துருவாங்க. ஆனால் இவன் மட்டும் லேட்டாக போனதுனால தப்பிச்சான். அன்னைக்கு அவனுக்கு யோசிக்கும், எங்கள் அம்மாவுடைய ஜெபம் என்னை காப்பாற்றி இருக்கிறது. ஆனால் அநேக தடவை தீர்மானம் எடுப்பான், திரும்ப பாவத்துக்குள்ளே போயிடுவான், திரும்ப பாவ வழிக்குள்ளே போயிடுவான். இப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு நாளில் அவன் கப்பல் பயணத்தில் போகும்போது பயங்கரமான ஒரு புயலில் அவனுடைய கப்பல் மாட்டிக்கொள்ளும். இனிமேல் பிழைக்கவே முடியாதுங்கிற அந்த சூழ்நிலையில் அவ்வளோதான். அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பான், ஒன்றுமே முடியாதுங்கும் போது அப்போ அவன் ஜெபித்த ஜெபம், ஓ காட் ஆஃப் மை மதர், என் தாயாருடைய தேவனே, இந்த சூழ்நிலையில் நீர் எனக்கு உதவி செய்து என் உயிரை காப்பாற்றினால் நான் என் வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ அவன் பெரிய வாலிபன் ஆயிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் அவங்க அம்மா ஜெபித்த அந்த ஜெபம், ஓ காட் ஆஃப் மை மதர், என் தாயாரின் தேவனே. அன்பானவர்களே, யோசித்து பாருங்க, அந்த அம்மா மரித்து போனாலும் ஜான் நியூட்டனுக்காக அந்த அம்மா வடித்த கண்ணீர் ஒரு வீண் போகலைங்க. பிள்ளையை தொடர்ந்து வந்தது, பிள்ளையை வாழ்க்கையை ஆசீர்வதித்தது. ராகேலுடைய 2வது கண்ணீர் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதே போல 3வது கண்ணீர், இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போறாங்க, பாபிலோனுக்கு போறாங்க, பெற்றோர் அழுறாங்க. ஆண்டவர் அதை ராகேலின் கண்ணீருக்கு ஒப்பிடுகிறார். திரும்ப ஆண்டவர் 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள கொண்டு வருகிறார், சுய தேசத்துக்கு கொண்டு வருகிறார். அன்பர்களே, இன்னைக்கும் கூட அநேக நேரம் வாலிப மக்களை பிசாசு எப்படி அந்த நேபுகாத் நேச்சாருடைய அஜெண்டா, டேலண்டட் பீப்புள், இவங்கெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது, ஏன் ராஜ்யத்துக்கு வரும். பிசாசு எத்தனையோ கேப்பபிள் பீப்புள், நல்ல எஃபிஷியன்ட் பீப்புளை அவன் திருடிக்கிறான் வாலிப வயசில். அவங்களுடைய வாலிப காலமெல்லாம் ஆண்டவருக்கென்று எழும்பாதபடி உலகத்துக்கு பிசாசு சிறைப்பிடித்து வைக்கிறான். எத்தனையோ பெற்றோர் அழுகிறோம். நம்ம யோசிக்கிறோம், அன்னைக்கு உண்மையிலே அந்த பிள்ளைகள்லாம் போகும்போது என் பிள்ளைக்காக நான் ஜெபித்த ஜெபம், என் பிள்ளைக்காக நான் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போதே, இன்னைக்கு என் பிள்ளை எங்கேயோ போகிறானே. எங்கே ஆண்டவர் இந்த எரேமியாவில் 16-17 வாசித்தோம், எங்கே போனாலும் உங்கள் பிள்ளையை ஆண்டவர் கொண்டு வருவார், எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் கொண்டு வருவார், கண்ணீர் வீண் போகாது. இன்னைக்கு உண்மையிலே அதுக்கு நான் என் வாழ்க்கையில் சொல்ல முடியும். எவ்வளோ தூரம் நான் ஆண்டவர் விட்டு போனாலும், இன்றைக்கு கூட என்னுடைய நண்பர்களாக சிலர் நாங்கள் சேர்ந்து கடந்த காலத்தில் இருந்த நிலைமை, அப்போ நான் சில காரியம் எனக்கே அதை ரீகேப் பண்ணும்போது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. எப்படியெல்லாம் இருந்திருக்கிறோம், இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து ஆண்டவர் நம்மளை தூக்குனாரு.
தாயாருடைய ஜெபம். என்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அம்மாமாருடைய ஜெபம், அப்பாமாருடைய ஜெபம் பிள்ளைகளை சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி எடுத்திருக்கிறது. 4வது சம்பவம் மத்தேயு 2 நம்ம வாசித்தோம். எத்தனையோ பிள்ளைங்க கொல்லப்பட்டாங்க. யோசித்து பாருங்க, அந்த அம்மாமார் எவ்வளோ அழுதுருப்பாங்க. அந்த அம்மாமாருக்கு புரிஞ்சிருக்காது, ஏன் என் பிள்ளை சாகணும்? கடவுள் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ ஏன் என் பிள்ளை இந்த 2 வயசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஏரோது வந்து பட்டயத்தால் என் பிள்ளையை கொண்டு போடுறானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில் குழந்தை பேபி ஜீசஸ் வாஸ் சேவ்ட். குழந்தை இயேசு காப்பாற்றப்பட்டார். ஆனால் ஆண்டவர் எல்லா குழந்தையும் காப்பாற்றலை. ஒரு பொல்லாத மனுஷன் பொல்லாத சட்டத்தை இயற்றி பொல்லாத விளைவுகளை ஏற்படுத்தும் போது அதனால சில இன்னசென்ட் பீப்புள் பாதிக்கப்படுவாங்க. ஸ்லாட்டர் ஆஃப் தி இன்னசென்ட், அதாவது கள்ளம் கபடற்ற மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், வியாதிகளாக இருக்கட்டும், ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களுக்கும் வருதுங்க. இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பீப்புள் இதுதான் குழப்புறாங்க. நம்ம ஒரு ஃபாலன் வேர்ல்ட், விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் சுயாதீனத்தை வந்து நல்லவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு, கெட்டவங்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கெட்டவன் நான் இப்படி தான் ஜீவிப்பேன்னு சொல்லி தீமை செய்யும் போது அவனால் எத்தனையோ பேர் அழிக்கப்படுறாங்க. ஒரு ஆட்சியில் இருக்கிற ஒரு மனிதன் தவறான காரியத்தை செய்யும் போது எத்தனையோ கிறிஸ்தவங்க ஒடுக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுகிறார்கள். கோவிட் டைமில் கூட எத்தனை ஊழியர்கள் மரித்து போனாங்க, எத்தனை தேவ பிள்ளைகள் மரித்து போனாங்க, மிஷினரிகள் மரித்து போனாங்க. இந்த உலகத்தில் சில நேரங்களில் பாடுகள், பாதிப்பு, மரணம் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காப்பாற்றப்பட்டார், மற்றவங்க மரிச்சாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எவ்வளோ அழுதுருப்பாங்க அந்த அம்மாமார். அந்த கண்ணீருக்கு 2 பதில் தான். ஒன்று, சிறு குழந்தைங்க மரிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு பி இன் ஹெவன். செல்லா பேசும்போதும் சரி, மற்றவங்க அவ்வளோ தூரம் இந்த சின்ன வயசுலே உண்மையிலே நீங்களும் நானும் இப்போ நான் என்னுடைய 53 வருடத்தில் ஹெவனை பற்றி யோசித்ததை விட அவன் 7 வயசில் ஹெவனை பற்றி எவ்வளோ யோசித்திருக்கான். ஆண்டவரோட உண்மையிலே அவன் இருக்கிறத அவ்வளோ வாஞ்சிக்கிற ஒரு சிறுவனாக இருந்தான். ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு அவனை எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனவங்க திரும்ப வரப்போகிறது இல்லை. ஆனால் நம்ம அவங்க இடத்துக்கு போக போகிறோம். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு சேஃபர், தே ஆர் இன் அ சேஃபர் பிளேஸ், தே ஆர் இன் அ பெட்டர் பிளேஸ். ஆண்டவருக்குள்ள மரிக்கிற சிறுவர்கள் தே ஆர் இன் அ சேஃபர் பிளேஸ். இந்த தாய்மாருக்கு வேற ஒரு ஆறுதல் ஆண்டவர் அந்த கண்ணீருக்கு என்ன பதில் கொடுத்துருக்கலாம்? ஒருவேளை திரும்ப ஒரு குழந்தையை கொடுத்துருக்கலாம். அந்த பெத்லஹேமில் தன்னுடைய குழந்தைகளை இழந்த தாய்மார் அழுத போது அன்பர்களுடைய பைபிளில் எத்தனையோ கண்ணீர்களை நாம் பார்க்கிறோம். ராகேலின் கண்ணீர், அம்மாமாருடைய கண்ணீர், பெற்றோருடைய கண்ணீர், கடவுளுக்கு பயந்தவங்களுடைய கண்ணீர். ஏன் இந்த சூழ்நிலைங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே நம்ம வடிக்கிற கண்ணீருக்கு ஆண்டவர் அவருடைய துருத்தியில் வைக்கிறார். ஆண்டவருடைய பாடுகள் சமயத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவருக்காக சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அன்பார்களே, உண்மையிலே கண்ணீரின் சூழ்நிலை யாருமே விரும்புறதில்லை தான். ஆனால் கண்ணீர் என்பது ஒரு பொக்கிஷம். ஆண்டவருடைய நம்ம கண்ணீர் ஈஸியாக வராதுங்க. உண்மையிலே இருதயம் உடைக்கப்படும் போது தான் நம்ம ஹெல்ப்லெஸ், உதவியற்றவர்களாக உணரும் போது தான் அழுக வரும், கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம வடிக்கிற கண்ணீர், குறிப்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது. Tears a treasure. கண்ணீர் அது ஒரு பொக்கிஷம். தேவன் தாமே வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் மனிதர் முன்பாக அழும்போது மனிதர்கள் எங்களை ஒருவேளை கேவலமாக யோசிக்கலாம், அப்புறம் போய் எங்களை குறித்து அவங்க கேலி பண்ணலாம், அல்லது எங்களுடைய கண்ணீரை அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்காம போகலாம். ஆனால் ராகேலின் கண்ணீரை, ஆண்டவரே எனக்கு குழந்தையே இல்லையேன்னு சொல்லி அவள் வடித்த கண்ணீரை நீர் உம்முடைய துருத்தியில் வைத்தீர். ஆண்டவரே, நீர் குழந்தையை கொடுத்த பிறகு அந்த 2 குழந்தையும் விட்டுட்டு நான் உயிர் பிரிகிறேனே என்று சொல்லி அவள் அழுதாள். ஏன் அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு ஏன் மரணங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு புரியலைனாலும்
எதற்காக அவள் கண்ணீர் வடித்தார்? அந்த 2 குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. எங்கள் கண்ணீருக்கான காரணம் எங்களுக்கு புரியலை. எங்கள் கண்ணீரின் சூழ்நிலைகள் ஏன் எங்களுக்கு இந்த சூழ்நிலை என்று எங்களுக்கு புரியலை சுவாமி. ஆனால் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அழும்போது அதற்கு நீர் பதில் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த யூத மக்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகும்போது எவ்வளவு அழுதார்கள் ஆண்டவரே. அந்த கண்ணீரை ஆண்டவரே, அந்த கண்ணீரை நீர் கேட்டு பார்த்து ஆண்டவரே மீண்டும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீர். இன்னைக்கு ஒருவேளை ஒரு சில பெற்றோர் தங்களுடைய அன்பான பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துக்குள்ளேயும் பாவத்துக்குள்ளேயும் சிறைப்பிடிக்கப்பட்டு உம்மை விட்டு தூரம் போயிருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட சுவாமி அவர்களுக்காக வடிக்கிற கண்ணீர் ஒருவேளை ஒரே நாளில் வராமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வருவார்கள் ஆண்டவரே. ஒரு நாளும் கண்ணீர் தோற்று போகாது, கண்ணீர் வீணாய் போகாது ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என்னை ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வந்தாலும், யார் போனாலும், பாதையெல்லாம் தடைக்கற்கள் இருந்தாலும், அந்தகாரம் சூழ்ந்தாலும், காரிருள் இருந்தாலும், நடக்கும் என்ற அறிகுறி இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை, நான் இயேசு ஒருவரை நம்புவேன். போதும் பாதை தெரியவில்லை என்றாலும், நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்றாலும் நான் இயேசு ஒருவரை நம்புவேன். நம்புவேன் என்னை